ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிட்டு எதுக்கு முதல்ல வந்திருக்கோன்னு குவிக்கா சொல்லிடுறேன். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபி அதுல வந்துட்டு நிறைய அட்டகாசமான புது நிகழ்ச்சிகள் நமக்காக தமிழ் மொழியில நம்ம மொழியில நிறைய நிகழ்ச்சிகள் வரப்போகுது. அதை பத்தி பேசுறதுக்காகவும் அதை உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காகவும் தான் நம்ம இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். ஸோ என் கூட நிறைய மேன்மக்கள் சேர்ந்துருக்காங்க, ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களை எல்லாம் முதல்ல நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் சுனில் ராயன் சார். ஹாய் சார். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபியோட பிரசிடென்ட், எங்களோட ஹெட் எல்லாமே சார். வணக்கம் சார். வணக்கம். அண்ட் ஆஃப்டர் தட் ரெண்டு முக்கியமான டிரெக்டர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல ஹாய் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்டைலிஷான, அதாவது அவர் எடுக்கிற படங்கள் மட்டும் இல்ல, அவருமே ரொம்ப ஸ்டைலிஷான ஆள் தான். லெட்ஸ் வெல்கம் வெங்கட் பிரபு அவர்கள். ஹலோ. அண்ட் அவங்களோட சேர்ந்து கார்த்திக் சுப்பராஜ் அவர்களும் வந்திருக்காங்க. த மோஸ்ட் ஹேப்பனிங் டிரெக்டர் கார்த்திக் சுப்பராஜ் அவர்களே, can you please say hi to us? வணக்கம். ஹலோ வணக்கம். ஓகே, and then இப்போ அடுத்ததா நிறைய ஸ்டார்ஸ் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான முதன்மையா நான் வரவேற்க போற ஸ்டார் வந்து ஒன் ஆஃப் நேஷன்ஸ் பெஸ்ட், அதாவது இந்தியாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர், ஈஸிலி தி பெஸ்ட் ஆக்டர் சத்யராஜ் சார். சார் வணக்கம் சார். அண்ட் அவங்க கூட வந்துட்டு இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் நம்ம வந்து வெல்கம் பண்ணிடலாம். அண்ட் ரீசெண்டா வந்து ஒரு சூப்பர் நியூஸ் கூட நமக்கு கொடுத்திருக்காங்க. லெட்ஸ் சே ஹாய் டு காஜல். ஹலோ, வணக்கம். Hi Kajal, I'm coming back to you. There's so many questions to you. And அவங்களோட சேர்ந்து அவங்களோட குட் ஃப்ரெண்டும் சரி, நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட வெரி குட் ஃப்ரெண்ட், ஷீ இஸ் சூப்பர் பெட் கேர்ள் சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் தமன்னா அவர்கள். Hello everyone, so happy to see you. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் தமன்னா. ஸோ அவங்கள தொடர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு நடிகர் இங்க இருக்கிறாரு, அவருக்கும் சேர்த்து ஹாய் சொல்லிடலாம். ஜெய் அவர்கள் வந்திருக்கிறாரு. அதாவது பல வருடங்களுக்கு கழித்து ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய ஹாய் ஜெய். வணக்கம். சீதாமா வணக்கம். சீதாமா எப்படி இருக்கீங்க? வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சோ அடுத்ததா வந்துட்டு வாணி போஜன் அவர்கள் வந்திருக்காங்க. ஷீ இஸ் நோ ஒரு அன்னோன் ஃபேஸே கிடையாது தமிழ் டெலிவிஷனுக்கோ இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே. வாணி போஜன் அவர்கள் எங்க இருக்கீங்க? ஹாய் சொல்லுங்க. வணக்கம் தீதிமா, வணக்கம் எல்லாருக்கும், இங்க இருக்கிற அனைவருக்குமே வணக்கம். ஓகே, இதுக்கப்புறம் கடைசியா நான் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கடைசியா சொல்றதுதான் நல்லது. ஏன்னா அவர் வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா எனக்கு வேலை போயிடும். சோ லெட்ஸ் வெல்கம் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ரொம்ப ஸ்வீட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க டிடி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, எல்லார்கிட்டயும் நம்ம நிறைய பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி சுனில் ராயன் அவர்கள் கிட்ட நான் திரும்பவும் போய் ஒரு வார்த்தைகள் பேசணும்னு நினைக்கிறேன். சுனில் சார், சோ இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபிக்காக தான் எல்லாருமே இங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. ஹோல் ஆஃப் கோலிவுட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு காஃபிக்காக தேவ் ஜாயின்ட் அஸ். சோ நீங்க என்ன வாவ் பண்ண போறீங்க இந்த டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபில? வாட் இஸ் a wow factor that you have for us? Okay, well, thank you everybody. Delighted to be here. I hope everybody's family is safe, healthy, and all of you are actively practicing social distancing. In the Varshatla, we had lots of tremendous things also happened to us. Varshat Todakatla, we brought Disney Plus to India. Adukapram it hasn't slowed. No periya show kuda announced pannom earlier this year. Direct to digital movies kondandom, and of course Dream 11 IPL kondandom. So it's been really hectic for us. We have a lot more to tell you that I'm sure I'll say as part of this discussion. Okay, thank you sir, thank you so much. So let's quickly say hi to everybody here and quickly அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க. வெங்கட்னா, இந்த லாக்டவுன்ல எவ்வளவு படங்கள் பாத்தீங்க? என்ஜாய் பண்றீங்களா? படம் பார்த்து உங்க டைம், ஃபேமிலி டைம் என்ஜாய் பண்ணீங்களா? வெங்கட் பிரபு. எல்லாமே நல்லா போச்சு. வீட்லயே ரொம்ப நாள் கழிச்சு வீட்லயே உட்கார்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாம ஒன்லி படங்கள் தான், நிறைய படங்கள், நிறைய சீரீஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். நல்ல வேளை ஐபிஎல் ஆரம்பிச்சது, அதனால இன்னும் சந்தோஷமா இப்ப போகுது. சில கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கு, பட் இருந்தாலும் என்னைக்குமே நாம சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் அவங்க. சென்னை கண்டிப்பா எனி டே ஏன்னா நிறைய
ஓகே, சோ தேங்க்யூ. அடுத்ததா வந்து சத்யராஜ் சார், நீங்க வந்து சோஷியல் மீடியால கூட இல்ல. சோ லெட்ஸ் மூவ் ஆன் டு சத்யராஜ் சார் and ask him. சத்யராஜ் சார், ப்ளீஸ் டெல் us, நீங்க சோஷியல் மீடியால இல்லனால உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு எங்களால ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியல. கொஞ்சம் லைட்டா எடுத்து விடுங்களேன். சார் அன்மியூட் பண்ணனும் நீங்க உங்களை. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை அன்மியூட் பண்ணனும் சார். நமக்கு இங்க பொழுது போறது இதுதான், இந்த பிளாட்ஃபார்ம் தான். ஹாட்ஸ்டார்ல நிறைய படங்கள் பார்க்க முடியுது. ஸ்போர்ட்ஸே பார்க்காதனா கம்பல்சரியா ஸ்போர்ட்ஸ் பார்த்து பழகிட்டு வேற வழியில வீட்டிலே இருக்கிறதுனால. ஓகே சார், ஓகே. சின்ன இதுதான் இந்த டிவி தான் நம்மளை காப்பாத்துது. ஃபுல்லாவே. ஓகே சார், நன்றி. தொடர்ந்து பேசலாம். சோ கார்த்திக் சுப்புராஜ், நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நிறைய இன்டர்நேஷனல் ஷோ பாக்குற ஒரு நபர் மாதிரி, ஒரு படித்தவர் மாதிரி தான் நீங்க எப்பவுமே தென்படுவீங்க. இல்ல அப்படி இல்ல நான் எதுவுமே பார்த்தது இல்ல முன்னாடி. பட் ஆனா இந்த டைத்தை நான் யூஸ் பண்ணி நிறைய ஷோஸ் பார்த்தேன் ஆக்சுவலி. எஸ்பெஷலி ஏன்னா முன்னாடி நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பத்தி நிறைய பேசுவாங்க. நான் ஒரு எபிசோட் கூட பார்த்தது கிடையாது. பட் இப்போ இதுவரை இந்த லாக்டவுன் வரைக்கும், பட் லாக்டவுன்ல உட்காந்து கண்டினியூஸா பார்த்து முடிச்சேன். It was fabulous. Yeah. Fabulous. Okay, thank you. So அதான் ரொம்ப 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறாரு, காட்சி அளித்து இருக்கிறாரு ஜெய அவர்கள். அவர்கிட்ட கேட்டே ஆகணும். ஜெய அவர்களே, உங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் தான் 7 மாசம் லாக்டவுன், உங்களுக்கு ஒரு 7 வருஷம் லாக்டவுன். எப்பவுமே நீங்க வீட்டுக்குள்ளதான் இருப்பீங்க, இல்லன்னா நடிப்புனா மட்டும் தான் வெளில வருவீங்க, இல்லன்னா கடுப்பாய் வெளில போயிடுவீங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு சொல்லுங்க. ஜெய் வணக்கம். சாரி, நான் லாக்டவுன் ஷூட்டிங்ல தான் இருந்தேன். நான் சுதந்திரன் சார் படத்தோட ஷூட்டிங்ல இருந்தோம். ஃபர்ஸ்ட் 2 months வீட்ல ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நீங்க. ஓகே, thank you Jay, so happy to see you here again. So RJ பாலாஜி, எல்லாரும் கம்முனாலும் நீங்க மட்டும் கம்முனே இருந்திருக்க மாட்டீங்க. எப்படி உங்களால அது முடியாது? இட்ஸ் பர்த் டிஃபெக்ட். உங்களால சும்மாவே இருக்க முடியாது. என்னென்ன பண்ணீங்க அது சொல்லுங்க. எங்க வீட்ல வந்து ஒரு 2 குழந்தைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து மொத்தமா 8 மணி நேரம் நடக்குது. அதனால அதை அட்டென்ட் பண்ணி அதுக்கு வந்து கேமரா கரெக்டா இருக்கா, 4 வயசு குழந்தையோட ஆன்லைன் கிளாஸை வந்து நான் தான் பக்கத்துல உட்காந்து பாத்துக்கணும்ன்றதுனால கிட்டத்தட்ட அதுலயே நிறைய டைம் போச்சு. இன்னொன்னு பாத்திரம் கழுவுறது ஒரு பெரிய ஆர்ட். கிட்டத்தட்ட 4-5 hours ஒதுக்கல அப்படின்னா ஒரே வீட்டுல இருக்க முடியாதுன்ற மாதிரி இருந்தது. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இந்த லாக்டவுன் நிறைய வச்சுட்டு அந்த ஐ ஹேட் அ ஃபிலிம் டு கம்ப்ளீட். ஸோ கொஞ்சம் சைக்கிள் அதையும் பண்ணிட்டு வீட்டு வேலைகள் பண்ணிட்டு குடும்பத்தோட சராசரி இந்தியனின் வாழ்க்கையை வாழ்ந்தேன். Okay, Kajal, let's talk to Kajal. Kajal, you've broken many young people's heart, young boys' heart in Tamil Nadu, in Andhra Pradesh, most of South India. What do you want to say about that? What can I say about that? It's all my love, and I'd like to say thanks for all the love. That's about it. Good. Thank you. And let's hear it from Tamanna. Tamanna is someone who's constantly working. Even in lockdown, she was there, bubbly and happy, and she's constantly saying something to us. So Tamanna, how did you enjoy? So I am a homebird, yeah. எனக்கு வீட்ல இருக்கிறோன்னு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். ஸோ வீட்ல இருக்கும்போது நிறைய டைம் பாஸ் பண்ணேன், குக்கிங் எல்லாம் ட்ரை பண்ணேன். எனக்கு என் வீட்ல இப்போ சாய் பத்தி, வேர் இஸ் எவ்ரிதிங், சுகர் அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும். எங்க அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. உங்க வீடு எப்படி இருக்குன்னு எங்களுக்கே தெரியும், நீங்க எல்லாத்தையும் காட்டி இருக்கீங்களே. ஆஹா, தமன்னா வீடு மாறி இருந்தேன், இப்போ கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆயிட்டேன் என் வீடு. ஓகே, வெரி குட். So let's say hi to Vani. Vani, சொல்லுங்க வாணி, what do you want to say? நீங்க வந்து ஒரு எப்பவுமே நிறைய work ஜங்கிள் பண்ணிட்டே இருப்பீங்க. You've been in OTT, you've been in film, so எல்லாமே you're used to it. So tell me about it. ஒண்ணும் இல்ல, எனக்கும் வீட்ல இருக்கிற மாதிரி தான். அம்மா அப்பாவோட ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபுல் டைமா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் சீரிஸ் பார்த்தது, அவ்வளவுதான். சமைக்க கத்துக்கிட்டது, all of that. சமைக்க கத்துக்கிட்டீங்க? இன்னும் பயங்கர இம்ப்ரூவ். நான் நல்லாவே சமைப்பேன், முன்னாடியே சமைப்பேன், இப்போ இன்னும் பெட்டரா சமைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியா? நான் நல்லா சாப்பிடுவேன், அதோட நிறுத்திப்பேன். காப்பி ஏதோட கட் பண்ணிட்டு சீதாம்மா கிட்ட போவோம். சீதாம்மா, ஹாய். சீதாம்மா, ஹாய். Hope you're doing good. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சோ இப்போ அடுத்து முக்கியமா நம்ம எல்லாருக்கும் ஹாய் சொல்லியாச்சு. சோ இப்போ அடுத்து இங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பண்ணிடலாம்.
So we are here for an important announcement, very special announcement for all of you. இல்லையா எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியம். So Sunil Ryan sir, let's get back to Sunil Ryan sir. Sir, tell us about the legacy of storytelling. How do you associate yourself with that? Please tell us. And because in the Disney Plus Hotstar VIP has been telling so many stories which is very close to our heart, and now it's come to our own place. Please tell us about it. Sure. Yeah, if I take a step back, 20-30 years வருஷத்துக்கு முன்னால சினிமா தான் பெரிய உலகம்னு எல்லாரும் நினைச்சோம். அதுக்கு பக்கத்துல nobody thought anything will come close. அதுக்கப்புறம் Star disrupted the industry. We brought the golden area of television. Hindi entertainment மட்டும் இல்ல, but regional மொழிகள் கூட கொண்டு வந்தோம். We're also very humbled by the success of Star Vijay. The Tamil Nadu prime time shows Star Vijay is also the leader. So if you take cinema to TV, அதுக்கப்புறம் Disney Plus Hotstar மூலமா IPL மாதிரி live sports மக்களுக்கு க்ளோஸா கொண்டு வந்தோம். We also brought the Disney Plus English movies to India and dubbed them in local languages. அதுக்கப்புறம் Big Boss மாதிரி Star Vijay shows-உம் டிவிக்கு முன்னால கூடிய ஆக்சஸும் கொண்டு வந்தோம். And then this also made it very interactive, right? We brought voting, etc. from the phone. So we feel like we want to make entertainment very, very interactive. போன வருஷம் if you look at it, பெரிய authentic storytelling audience-க்கு நெருக்கமா கொண்டு வர we started a new content label called Hotstar Specials. அதுவும் launch பண்ணோம் last year. அதுக்கப்புறம் not only did we bring these Hotstar Specials English Hindi language but we also dubbed it ஏன்னா நிறைய பேருக்கு ஆக்சஸ் ஆகணும்னு we dubbed it in like 7 different languages. So we've slowly brought storytelling in multiple formats, multiple languages, just so one of our missions is also provide access to as many people as possible and connect India. So that's a little bit of the history of what we're going through. Sorry. Can you please elaborate? அடுத்து என்ன நடக்க போகுது, எதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம்? Okay, so just again, if I take a step back, our mission now, we want to bring delightful experiences to all the viewers in a very seamless way. We're committed to the Tamil entertainment industry as well. It's a big part of our vision. We understand, Kollywood is a big part of the pop culture for Tamilians. சினிமாவும் சூப்பர் ஸ்டாரும் தமிழ்நாடு வேற எங்கேயோ லவ் பண்ணாங்க. I don't think there's anybody else who loves cinemas and movie stars like Tamil Nadu. So that's why we're very committed. We have a special bond between fans and Kollywood stars. So for us, it's about how do we make that experience come alive and bringing something new to the table. So that is why we are launching a series of shows, movies, etc. in Tamil that a lot of the fans can actually get access to. So that's what we're going to announce today. All right, thank you. That's really such a great news. So we all are ready here. We all are waiting for that announcement. So before we do that, I think I'm going to request all the panelists, நம்ம கூட இருக்கிற எல்லா celebrities, stars எல்லாருமே சேர்ந்து please உங்க phoneல Disney Plus Hotstar VIP ஓட அந்த ஒரு screen இருக்கும் இல்லையா? Can you all please show it together? ஏன்னா நம்ம எல்லாருமே அது ஒண்ணா ஒரு செகண்ட் காட்டுனீங்கன்னா we can take a photo opportunity or photo எடுத்துப்போம் அதை. And not only that, நீங்களே அதை எல்லாருமே ஒட்டுக்கா சேர்ந்து நீங்க அதை வந்து லான்ச் பண்ணலாம். சோ அது என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் புதிய திரை உங்க சொந்த திரை. சோ எல்லா தமிழ்நாட்டு மக்களோட சொந்த திரைக்கு நீங்க எல்லாருமே போய் சேர போறீங்க. So you guys are going to take this forward, or first batch நீங்க தான் going to take this forward to everybody. So why don't you do the honors? Everybody, can I have all of them please holding their phones? Is everybody ready? Yeah, can you all please hold? Okay, so 1, 2, 3, go. தமிழ்நாட்டின் புதிய திரை உங்கள் சொந்த திரை. சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்துட்டு we have successfully launched this. I'm very, very happy. Yes,
nice. Okay, now that we've heard that, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா குயிக்கா ஒவ்வொருத்தங்க கிட்ட அவங்களுடைய ஷோஸ் பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வெங்கட் பிரபு சார் அண்ட் காஜல் அகர்வால் மேம் இவங்க ரெண்டு பேர் கிட்ட தான் பேச போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து வெங்கட் பிரபு சார், நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஷோ எப்படிப்பட்ட ஷோ, என்ன ஷோ? நான் ஃபர்ஸ்ட் லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருக்கோம். என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் ஒரு ஜானர், ஒரு ப்ராப்பர் ஒரு ஹாரர் ட்ரை பண்ணிருக்கேன். நான் பெரிய திரையில அதை ட்ரை பண்ணதே கிடையாது. முதல் முறையா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹாரர் ஃபார்மேட்ல எனக்கு என்னன்னா ரொம்ப நாளா ஆசை என்னன்னா வந்து இருங்க ஒரு நிமிஷம். நீங்க அத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஏன் அதோட டீசர் இல்லன்னா ஏதாவது எங்களுக்கு காட்டிட்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. காட்டலாமே. அப்ப நீங்க தான் சொல்லணும் அது. சரி, அத நீங்க ஒரு வாட்டி மக்களுக்கு நீங்க வந்து நம்ம லைவ் டெலிகாஸ்டோட டீசர் போட்டதுக்கு அப்புறமா I think I should talk about Kajal and all the other cast and crew members and about the series. Please go ahead, let's watch live telecast teaser. Guys, we're going live in 10 minutes. 3, 2, 1. இதுக்கு லைவ் போயிட்டு இருக்கு. கேமரா ஆன் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல்லி பார்த்தாச்சு லைவ் டெலிகாஸ்ட் தி ஹாரர் ஷோ. டீசர் வந்து நமக்காக வெங்கட் பிரபு அவர்கள் கியூ பண்ணி கொடுத்துட்டாரு. சோ காஜல், you look so lovely in that and it's so என்ன சொல்றது, பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நீங்க இவ்ளோ பக்கத்துல கல்யாண வேலைகள்லாம் வச்சுக்கிட்டு இவ்ளோ மும்மரமா இதுல நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா. What do you want to tell about that? Idi, I'm not supposed to look lovely. That's the first and foremost. I'm supposed to look scary. I hope that was coming through. But this is the first time I saw the teaser as well, and I am very excited about this because I've never tried this genre before. And I think a platform like Disney Plus Hotstar is where you can experiment with different kind of genres, things that you cannot take to a movie screen. This literally comes to your doorstep, and we are very excited about this. And we are happy that it's finally happening. Nice. Venkat, what do you want to say, Venkat Prabhu sir? Neenga solunga. Yes, absolutely. What Kajal said was true. ஏன்னா வந்து எனக்கு காஜல வந்து யாரும் பார்க்காத மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரா நான் வந்து இதுல ஆக்சுவலி எழுதியிருந்தேன். and she fitted so well in it. ஏன்னா வந்து காஜல் எப்பவுமே she used to say because she plays a film director oda character தான் she plays in the series. So அதனால வந்து ரொம்ப அவங்க எப்பவுமே பப்ளியா ஒரு ஃபெமினைனான கேரக்டர்ஸ் பண்ணி தான் ரொம்ப பழக்கம். So இதுல வந்து ரொம்ப மேன்லியா இருக்கும். ரொம்ப other she's the boss of the team and she controls the team. எல்லாம் அது வந்து ரொம்ப நல்லா she's done. You'll see a very different Kajal in this. So basically காஜலோட சேர்த்து நம்ம வைபவ் இருக்கான், கயல் ஆனந்தி, and a lot of Danny, Selva sir, Priyanka, a lot of stars are there, and it's a summer experience. It's a complete new experience for me as well. So to shoot ஒரு 7 episodes வந்து அப்படி பேக் பண்ணி தரதுங்கிறது, ஏன்னா வந்து சீரீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா வந்து இப்போ ஹாட்ஸ்டார் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து ஃபேன் ஃபாலோயிங் வந்து தமிழ்ல ரொம்ப ஜாஸ்தி because of the content they are giving. So எனக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் இப்ப மதுரை கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு சீரீஸ் பாக்குற பழக்கத்தை கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிஎன்சியா ட்ரை பண்ணிருக்கேன் ஒரு சீரீஸ். ஏன்னா வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், ஒரு மாஸ் ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும். அது வந்து வெறும் சீரீஸ் பாக்குற மக்களுக்கு மட்டுமே இது வந்து கேட்டர் பண்ணாம I wanted to cater to everybody. I think அது ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். So நீங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க
Definitely. So once again, congratulations to you both. உங்களோட entire team, live telecast team க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததா நம்ம பார்க்க போறது because we're running out of time, அதனால குயிக்கா நம்ம பார்த்திடலாம். அடுத்ததா சத்யராஜ் சார் and சீதாமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணிருக்காங்க நம்மளுடைய இந்த டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபிக்காக. So சத்யராஜ் சார் நீங்க சொல்லுங்க first. சத்யராஜ் சார் நீங்க சொல்லுங்க சத்யராஜ் சார். சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படத்துல நடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் புது விதமான ஒரு தளத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த பிளாட்ஃபார்முக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஃபியூச்சர்ல இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போகுது இந்த பிளாட்ஃபார்ம். அதனால இதுல கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டல் விஷயங்கள் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஆமா, அதனால இந்த கதை சொன்னப்போ டைரக்டர் தாமிரா சார் கதை சொன்னப்போ நான் சொன்னேன், இது யார் எடுக்க போறாங்க அப்படின்னா, இல்ல சார் இது ஹாட் ஸ்டாருக்காக வெப் சீரிஸ் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நம்ம ஒரு புது பிளாட்ஃபார்ம்குள்ள நுழையிறது ரொம்ப முக்கியம். நம்மள காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள நாமளே அடாப்ட் பண்ணி போயிட்டு இருக்கணும், அப்டேட் ஆயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப கேர்ஃபுல்லா. ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். சோ உங்களோட போஸ்டர் நீங்களே ஒரு வாட்டி எங்களுக்கு காட்டிட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்கன்னா உடனே அவங்க போட்டுருவாங்க, நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க ஒரு வாட்டி பாத்துருவோம். காட்டுங்க. ஆனா அந்த போஸ்டர்ல இருக்கிறது நான் தான், அதை எல்லாரும் நம்பணும். சோ நம்ம சத்யராஜ் சார் அண்ட் சீதாமா சேர்ந்து நடிக்கிற அந்த ஷோட பேரு மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். சோ மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்டோட அந்த ஷோட போஸ்டர் ப்ளீஸ். ஆஹா, ஆமா சார், நீங்க தான் நாங்க ஒத்துக்கிறோம். சத்தியமா லவ்லி. இப்ப இருக்கிறது கெட்டப். அதான் ஒரிஜினல். ஓகே சார், ஓகே, சூப்பர். இங்க ஒயிட் டை அடிச்சு பாருங்க, கையெல்லாம் இது ஒரிஜினல். ஓகே, thank you sir, thank you so much. சீதாமா நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சத்யராஜ் சாரோட சேர்ந்து இதுல நடிக்கிறது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரோட கண்டினியூஸா கொஞ்சம் நிறைய நான் ஒர்க் பண்ணிருக்கேன். மறுபடியும் ஹாட் ஸ்டார் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஒரு ஹியூமரஸான ஒரு கேரக்டர், வெரி பொசசிவ் வைஃப் மாதிரி. ஒரு சீனுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிருக்கேன். Thank you ma, thank you. So my perfect husband இந்த காமெடி கலந்த இந்த டிராமா சீரிஸ் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்ததா லெட்ஸ் மூவ் டு கார்த்திக் சுப்ராஜ், ஜெய் அண்ட் வாணி. சோ கார்த்திக் சுப்ராஜ் அவர்களே, நீங்க சொல்லுங்க இந்த ஷோ என்ன ஷோ, எப்படிப்பட்ட ஷோ சொல்லி அதோட ஒரு டீசர் நீங்களே சொன்னீங்கன்னா எங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுவாங்க. We would like to see that. கார்த்திக் சுப்ராஜ். Yeah. ஸோ லைக் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நாங்கள் முன்னாடி ஸ்டோன் பெஞ்ச்ல ஷோஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு செம்ம காமெடி ஒரு ஷோ ஒன்று பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. அண்ட் பாலாஜி கேம் வித் ஸ்கிரிப்ட், அந்த ரைட்டர் கேம் வித் ஸ்கிரிப்ட் விச் இஸ் லைக் என்ன சொல்லலாம், இட்ஸ் அன் ஓட் டு ஆர் இட்ஸ் டெடிகேஷன் டு ஒரு கிரேசி மோகன் சாரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்ன்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ தென் வி டிசைடட் டு டூ த ஷோ அண்ட் சாருகேஷ் டிரெக்டட் இட். We have Jay, Vani, Vivek Prasanna, Raj, ஒரு ensemble cast-ஓட ஒரு செம்ம ஜாலியான ஒரு ஷோ. I think we can straight away see the teaser so that you get an idea of what the show is about. Yeah. So Karthik Subraj அவர்களோட அந்த teaser please, Triples ஓட teaser please. அந்த 3 பேரோட போட்டோ அனுப்பு. அந்த 3 பேர் மட்டும் என் கையில மாட்டினானுங்க. சென்னை போலீஸ்க்கு ஃபோன் கரோ, அந்த 3 பேரை பத்தி விசாரிக்க சொல்லு. அந்த 3 பேர்ல நான் தான் மூத்தவன். பேரு மாது, பரமசாது. ஐ அம் சீனோ, சிர்சா கேப்பச்சினோ, முரச்சா ஆல்பச்சினோ. ஹாய், ஐ அம் ராம்குமார். 25 வயசு ஆகுது. உங்க ஆபீஸ்ல தான் இந்த காஃபி ஷாப் ஒரு 3 நாளா வச்சிருக்கேன். அதுல ஒரு 99 டேஸ் உங்களை நான் பார்த்திருக்கேன். ஓ, அந்த ஒரு நாள் என்னாச்சு மிஸ்டர் ராம்? I'm in love with you. இது ஏன் ஆளு? 3 பேர் சேர்ந்து 3க்கு போவோன்னு பார்த்தா ஒன்னா சேர்ந்து 1க்கு போயிட்டு இருக்கோம். Thank you. So Triplesங்கற இந்த காமெடி சீரிஸோட லீட் திரு ஜெய் அவர்கள் இருக்காங்க. ஜெய், சோ நீங்க சொல்லுங்க ஜெய்.
என்ன சொல்லு என்ன எதுக்காக இந்த சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த சீரீஸ் லைக் ஹாப்பியா இருக்கணும், ஒரு ஹாப்பியா, ஒரு மைக்கேல் மகன காமராஜன் அந்த மாதிரிலாம் ஒரு ஜாலி படம் எல்லாம் பார்த்திருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானர்ல இருக்கும். ஒரு டென்ஷன் எதுவுமே இருக்காது இந்த சீரீஸ் பார்க்கும்போது. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் இந்த சீரீஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாணி இருக்காங்க. வாணி, நீங்க சொல்லுங்க, இந்த யங் டீமோட பெர்ஃபார்ம் பண்றது எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு சீரீஸ் எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. கார்த்திக் சுப்ராஜ் ஜெயும் சொல்லிட்டாங்க. ரொம்ப நிறைய காமெடி மட்டும் இல்ல, நிறைய ரொமான்ஸ் இருக்கு, நிறைய லவ் இருக்கு. சோ யா, ஓகே, தட்ஸ் நைஸ். ஸோ ஐ விஷ் ஆல் த்ரீ ஆஃப் யூ த வெரி பெஸ்ட். உங்களோட என்டையர் டீம் பார்க்கவே வந்து சிரிப்பா இருக்கு. அந்த சூப்பரான ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் விஷ் யூ கைஸ் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு தமன்னா அவர்களோட ஒரு சீரீஸ். ஸோ டாமி, எங்க இருக்கீங்க? ஹலோ, ஐ அம் பேக். தமன்னா அவர்களே சொல்லுங்க. சோ இந்த சீரிஸ் பத்தி சொல்லுங்க அண்ட் டீசரை நீங்களே வந்து எங்களுக்காக போட்டு காட்டுங்க ப்ளீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் டீசர் பார்க்கலாம். நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஸோ ஐ ஹோப் ஃபர்ஸ்ட் எல்லாரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். ஓகே, சோ தமன்னா அவர்களோட அந்த சீரிஸோட பேரு நவம்பர் ஸ்டோரி அண்ட் தி டீசர். என்னமா? அனுராதா. அப்பா பேரு கணேசன். என்ன வேலை பாக்குறாருமா? 47 தடவை குத்தி கைரேகை கிடைக்கக்கூடாதுன்னு அங்குள்ள பெயிண்ட ஊத்தி இப்படி இல்லாம சார் யோசிப்பாங்க. இது போதுமே அனு. போலீஸ் கேட்க போற முதல் கேள்வி அதுதான். கூட்டி இந்த வீட்டுல எப்படிமா டெட் பாடி இருக்கு? ஒருத்தங்க செத்துட்டாங்களா உயிரோட இருக்காங்களான்னு கூட தெரியாம குத்துறது என்ன மாதிரியான மனநிலை. ஆனா உனத்து மேல பெயிண்ட் ஊத்தினால ரொம்ப தெளிவா வச்சிருக்கான். எங்க அப்பா இந்தியாவிலேயே பெஸ்ட் கிரைம் நாவல் ரைட்டர். ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் இல்ல, ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். அப்பாக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓ, டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாளா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. மேல சொல்லு. தமன்னா நவம்பர் ஸ்டோரி. சோ தமன்னா இது ஒரு கிரைம் த்ரில்லர், கரெக்ட்டா? எஸ். அண்ட் எனக்கு என்னன்னா இந்த வெப் ஸ்பேஸ் ஒரு ஆக்டருக்கு நிச்சயமா ஒரு வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஏன்னா we are getting the time to just be in front of the camera and just not always be in a rush, because I think in the movies we've always had, you know, it's that time limit, and here we get that time to explore. And எனக்கு November story கதை கேட்கும்போது எனக்கு ரைட்டிங் ரொம்ப பிடிச்சது. And I feel like again this is a medium where the writing can really flourish, and we have Indira Subramaniam who's directed the show. It's his first, so it's really special for him, guys, and I know you guys are going to love it because he has written the show so well that actually it made our job super easy. And perform panrapo kuda he was very very clear. And also when you do a thriller, it's difficult because there are too many like you know, twists and turns. But for me, when I was shooting the episodes, he made it super simple for me to know what's happening next. And I know that this is something that's going to hook people. Yena indha mari thriller na idukku munadi panadilla. And the story itself is just this father daughter bond. Other explore பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் விட better platform இருக்கவே இருக்காது. So I'm really thankful to Disney Plus Hotstar VIP for getting this story on board, because I know it's going to be one of the best work that I've done. Super, very well said. You சொன்ன மாதிரி so many years you've done in movies, and yet when you get a new role, it's so meaty for the actor. I'm sure you would have done a great job. Teaser பார்க்கும்போதே தெரியுது. And of course Tamanna is a very good actor, so we fans க்கு வந்து எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அதுல. So all the very best to you, Tamanna. Thank you, Didi. Thank you so much. Super. So last இவ்ளோ நேரம் நம்ம வந்து நிறைய சீரீஸ் 4 சீரீஸ் வந்து லான்ச் பண்ணோம். பட் அடுத்ததா ரொம்ப முக்கியமா
ஒரு படம் லான்ச் பண்ண போறாங்க. சோ அத பத்தி நான் சொல்றதை விட அது படம் லான்ச் ஆகுறது எனக்கே ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாம் அந்த படத்துல இருக்காங்க. லெட்ஸ் ஆஸ்க் ஆர்ஜே பாலாஜி about it. ஆர்ஜே பாலாஜி, see you. எல்லாருக்கும் வணக்கம். திருப்பியும் முதல்ல வந்து மூக்குத்தி அம்மன் அதுதான் அந்த படம். எல்லாரும் வந்து டீசர் போட்டாங்க. பட் ஆனா டீசர் ட்ரெய்லர் எதுவுமே நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணல. ஸோ முதல்ல அந்த போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்றோம். அந்த போஸ்டர் வந்து உங்க ஸ்கிரீன்ல வரும். கரெக்டா டிடி? நானே பண்ணிட்டேன் அதை. கரெக்ட்டா பண்ணிட்டீங்க. எஸ். கம்ப்யூட்டர் ஜி போஸ்டர் ப்ளீஸ். மூக்குத்தி அம்மன் போஸ்டர் ப்ளீஸ். எஸ். இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு ரொம்ப சுமாரா தான் தெரிஞ்சிருக்கும். அதை நான் வந்து ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலீஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, மூக்குத்தி அம்மன் வந்து ஒரு சாமி படம். ஒரு 15-20 வருஷத்துல வந்து எங்க சாமி படம் வரவே இல்லை. அதுவும் வந்து சாமி படம்னா அந்த காலத்துல நம்ம ரம்யா கிருஷ்ணன்ல ஆரம்பிச்சு பானுப்பிரியா அவங்க, மீனா எல்லாரும் நடிச்சு பார்த்திருக்கோம். ஸோ இந்த ஜென்ரேஷன்ல நயன்தாரா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார். ஸோ ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்கிற சாமி படம். அதாவது ராம்நாதன் சார் வந்து பயங்கர பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஜானர் படம் எடுக்கிறதுக்கு. ஆனா இந்த படம் வந்து இப்ப இருக்கிற ட்ரபிள்டு டைம்ஸ்ல இருக்கோம் நம்ம. நம்மளுக்கு வந்து கடவுள் பேர்லயே அவ்வளோ கேள்விகள் இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் அதை சுத்தியே நடக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஒரு சாமி படமா எடுக்கணும், குடும்பத்தோட பாக்குற படமா எடுக்கணும்னு நினைச்சு எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த டைம்ல தான் இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது எனக்கு வந்து இந்த படம் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி நிறைய குடும்பங்களை போய் சேரணும் அப்படின்னு இருந்தது. ஏன்னா படம் எடுத்துட்டோம், ஒரு ஓடிடியில கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வந்து அது ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னும் போது எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது. பட் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் விஐபி மாதிரி இப்போ நான் வந்து அவங்களோட ஐபிஎல்லே ஒர்க் பண்றேன். ஸோ எனக்கு தெரியும் நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இதை வந்து இந்த ஆப் மூலமா பார்க்கறாங்க. ஸோ அதே நேரத்தில் தீபாவளினாலே தமிழ்நாட்டில் வந்து என்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு எல்லா வருஷமே வந்து எந்த படம் ரிலீஸ் ஆகுது, எந்த படம் டிவியில போடுறாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஹைப் இருக்கும். அந்த வகையில் இந்த வருஷம் 2020 தீபாவளிக்கு மூக்குத்தி அம்மன் படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் விஐபி வரும். இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து நாளைக்கு நடக்க போற சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல நான் தமிழ் தெலுங்கு லான்ச் பண்றேன். So that's it. இதுதான். So இந்த வருஷம் வந்து மூக்குத்தி அம்மன் படம் ரிலீஸ் ஆக போகுது ஹாட் ஸ்டார் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் விஐபில. டெஃபினெட்லி. ஸோ நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் வந்துட்டு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் விஐபிக்கு வரதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரிலீஸ் பார்த்துருப்பாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் another நியூ வே ஆஃப் ரிலீஸ். ஐம் ஷுர் அவங்க எக்ஸைட்டடா இருப்பாங்க. ஸோ we'd like to wish her also, Nayanthara ma'am, a very very happy Diwali with this release in நம்மளுடைய Disney Plus Hotstar VIP ல. So அஜய் பாலாஜி அவர்களுக்கும் entire teamக்கும் all the very best on this release. சீக்கிரமே டீசர் பார்க்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். ஓகே, thank you so much. Thank you டிடி. 25th அன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் தி விஷஸ். அண்ட் நான் கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கிட்டே சொல்லிடுறேன். நன்றி. திரையில் அது என்னது? தமிழ்நாட்டின் புதிய திரை, உங்க சொந்த திரை காண்க. வெரி குட், thank you. So now that live telecast ஷோக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள், மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் ஷோக்கு வாழ்த்துக்கள், ட்ரிபிள்ஸ் ஷோக்கு வாழ்த்துக்கள், நவம்பர் ஸ்டோரி ஷோக்கு வாழ்த்துக்கள், அண்ட் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள். Now that இதெல்லாம் வரப்போது நம்மளுடைய டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபில தெரிஞ்சுக்கிட்டோம். பட் when can people watch this அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லக்கூடியவர் மிஸ்டர் சுனில் ராயன் அவர்கள் மட்டும்தான். So Mr. Sunil Rayan, back to you. So can you please tell us when people can watch all this? The RJ Balaji sir சொன்ன மாதிரி, தீபாவளியில மூவிஸ் இல்லாம it won't be real Diwali. So அதுக்காக தீபாவளி ஸ்பெஷலா we are launching மூக்குத்தி அம்மன் பெருமையோட during Diwali. So that is definitely coming in Diwali time. Okay. All the other titles will soon follow. We are super thrilled also to announce not just these 5 titles, in the 5 titles but we have a big series planned of movies as well as shows over the next full year. So Tamil fans should be able to see a lot more than just this. So we will announce. They're all in various states of production, but the first one is மூக்குத்தி அம்மன். All right, thank you so much. So people have to pay extra to watch this. ஏன்னா நீங்க specials நிறைய கொண்டு வரீங்க. Is that அப்படி ஒன்னு இருக்கா இல்ல how? Please tell us. Can you elaborate on that? Yeah, all existing subscribers, ipolla VIP and premium subscribers in the exciting titles they can get access to immediately, plus all the other fantastic Hollywood content that's already on the platform. நாங்க நினைக்கிறோம், we believe this is really the new screen. தமிழ்நாட்டில் புதிய திரை, உங்க சொந்த திரை. So not only is it your new screen, but it's also your personal screen, right? So you can watch whatever you want at your own
schedule at your own time. So that's why we think we are very excited to bring this to Tamil Nadu, and Tamil fans, I think this will be a really good experience. Thank you, sir. Thank you so much. So quickly, I'm going to go for a Q&A. So media friends, nariya questions over stars kuduthirukanga. I'm going to read them out on their behalf. So Sunil Ran sir, ungalku da mudal kelvi Sridhar Pillai avargal ketirukanga. The famous Sridhar Pillai அவர் என்ன கேட்டிருக்காங்க, will you be venturing into web series and films in other South Indian languages னு கேட்டிருக்காரு. Yeah. Great question. We are committed to bringing entertainment to Indians, all Indians, right? Hindi, Tamil. For that reason, that's why even anytime we launch a special, it's actually dubbed in 7 different languages. So we can get access. As I said, our mission is to make sure people get access to all types of content, and language should not be the barrier. So definitely we started with Hindi. The other thing that we want to do is we don't want to just do one-off, right? We want to lay off a series of things. So we started with Hindi, laid off a series. For Tamil, we're laying out a series. And, in due course, we will take other languages and launch local series as well. So that's why we're not announcing any other plans right now, but very soon you will start to see. And the other thing is you will see regular cadence popping up. So you will see a regular cadence. So, you're continuously entertained and the fans really are delighted by what they see. Okay. So do you have anything special promo for us to watch now? And would you like to show something extra to us now? Yes. Can we please play the promo? Thank you so much, Sunil sir. So I'm moving on to the next person, Kajal and Tamanna. These questions are for you from Ramesh Bala avargal, again very famous person. So அவர் என்ன கேட்டிருக்கானா, how excited are they about their digital debut? So Tamanna, why don't you go first? First of all, I'd like to congratulate Kajal because such exciting news for everyone, and I'm super excited for you, Kaj. Wishing you an amazing life ahead with all the happiness. Of course, for me, this is a huge announcement. I have always been wanting to, do work in the digital space, but I'm just glad that this opportunity came my way. At the time, I really was looking for a script like that. So I think November Story is exactly what I would have liked to start my digital journey with. Yeah. So it's my debut. So I'm super excited about it. I'm thrilled about it. Thank you. So Kajal, நீங்க சொல்லுங்க. So first of all, a big thank you, Tam. So all I'd like to say is that as actors, we need to be very versatile with the kind of content we produce all the time. And through the movies that we do, we can only do so much. After a point, it's very difficult to push the envelope. And I think digital platforms do give you that opportunity where you can really break boundaries and do something very out of the box. With live telecast, that's exactly what we've tried to do. And it was a pleasure working with the entire team. Venkat sir is a dream director to work with. I've worked with him before. This is the second time around that we teamed up. And the entire story, everything about it was just so different. I couldn't have asked for a better debut. It was just perfect. Thank you so also, much. I just want to say a big hi to everybody who's on the panel. We never got a chance to say hello to everyone. So a big hello, ellarukku vanakkam on the panel. Yes, I mean, I'm just so happy to be sharing this space with, the best that we have in the Tamil film industry. So I'm super excited to be on this journey together. Ditto, ellarukkum vanakkam. Nice. Actually, ரொம்ப லக்கியான ஆளு யாருன்னு பார்த்தா நான் தான். எந்த வேலையும் செய்யாம உங்களோட சுத்தின்னு இருக்கேன். Actually, நான் தான் ரொம்ப lucky. Thank you so much. I'm also feeling very, very happy. Having said that, next question is for Venkat Prabhu avargal.
வெங்கட் பிரபு அவர்களே, ராஜசேகர் அவர்கள் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க ஓடிடி பூமா இந்த ட்ரெண்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எந்த ட்ரெண்ட பத்தி? நம்மளுடைய இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இப்படி பூம் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் ஒரு படம் எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா நம்மளுடைய இந்த டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபிக்கு ஒரு கண்டென்ட் எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ண என்ன அந்த டெலிவரிங்ல என்ன ஒரு வித்தியாசத்தை பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வெல், மாற்றம் ஒன்றே மாறாதது, அதுதான் உண்மை இல்லையா? கண்டிப்பா வந்து டெக்னாலஜிலயும் வந்து டெவலப்மெண்ட் வந்துட்டே தான் இருக்கும். ஐ திங்க் we are in this internet era நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து everything has become very available for everybody. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பிகாஸ் நான் பயங்கரமான சீரீஸ் ரொம்ப முன்னாடில இருந்தே பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து பிஃபோர் ஈவன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரதுக்கு முன்னாடி டெலிவிஷன்ஸ்ல வந்து வந்துட்டு இருந்த சமயத்திலேயே வந்து நான் சீரீஸ்ல நிறைய பார்த்துட்டு இருந்திருக்கேன். சோ அதனால சீரீஸ் ரொம்ப பிடிக்கும். எப்போ நம்ம ஊர்ல இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கறத ரொம்ப ஆசை. பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க? ஆமா, ஊர்ல தான் ஸ்டார் வேர்ல்ட்ல நிறைய சீரீஸ் பார்த்திருக்கேன். நிறைய சீரீஸ். அதான் ஐ மீன் இட் வாஸ் என்னன்னா வந்து அந்த மாதிரி ஒண்ணு நம்ம ஊர்ல நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருந்தது. அது வந்து தேங்க்ஸ் டு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபி அவங்க கிட்ட இந்த லைன் ஐடியா சொன்னேன். இந்த மாதிரி ஐடியா சொல்லி அவங்க கிட்ட சொன்னும் போதே அவங்க வந்து they were like excited. எனக்கு வந்து எனக்கு நானே டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ சீரீஸ் நம்மளே டைரக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரை. அண்ட் ஒர்க் வைஸ்ல எந்த டிஃபரன்ஸும் பெருசா ஒன்றும் இல்லை. ரைட்டிங் வைஸ்ல தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வந்து எல்லா எபிசோடு எண்ட்லயும் ஒரு இன்டர்வல் பாக் தேவைப்படுது, அடுத்த எபிசோட பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ரைட்டிங்ல மட்டும்தான் நம்ம அதை இன்கார்பரேட் பண்ண வேண்டியதா இருந்தது. மேக்கிங்ல எல்லாம் வந்து சினிமாக்கு நம்ம என்ன பண்றோமோ அதேதான், நம்ம அதே உழைப்பு எங்கேயும் போட வேண்டியது இருக்கு. அதே உழைப்பு தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுல ரைட்டிங்ல மட்டும்தான் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு எனக்கு. கொஞ்சம் சேலஞ்சிங்காவும் இருந்தது. இந்த மாதிரி வந்து பிகாஸ் எனக்கு இந்த கதையே வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு கதையை சூஸ் பண்ணிட்டேன் நான். ஆக்சுவலி காஜல் நோஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு we just made this ஒரு பயங்கர ஸ்கிரீன் பிளே ஓரியன்டட் சீரீஸ் இது. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ் தவிர மற்றபடி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஸோ இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் Disney Plus Hotstar VIP and my team எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Thank you so much. சோ அடுத்து வந்து சத்யராஜ் சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சத்யராஜ் சார் உங்களுக்கு தான் அடுத்த கேள்வி. ஒரு வரியில வந்து நீங்க வந்துட்டு டெஃபினிஷன் ஆஃப் a perfect husband சொல்வீங்களா? நம்ம சொல்லவும் இல்லையா, இம்பர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்ட். ஆமா, அதுதான். இது வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி, ஆனா வீட்டுக்கு வீடு வித்தியாசமான வாசப்படி, ஆனா வாசப்படி இருக்கும். அது மாதிரி இந்த படம் பாக்குறவங்க எல்லாம் ஒரு சமயம் நம்ம வீட்டுக்காரர் போயிட்டு எடுத்துட்டாங்க படமா, அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இது ஒய்ஃப் பத்தி எடுத்துட்டாங்க அந்த படம், அந்த மாதிரி ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து இந்த கதையை வந்து டைரக்டர் தாமிரா வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு உளவியலா பண்ணிருக்காரு. அதுதான் ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய சக்சஸ். நம்ம பாலச்சந்திர சார் படங்கள்லாம் அந்த காலத்துல அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன். அது மாதிரி இல்ல, எனக்கு ஒரு இது அவங்க சீதாக்கு ஒரு டைப் ஆஃப் கேரக்டரைசேஷன், இது இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்கும் கேரக்டரைசேஷன் ஒண்ணு இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அது இந்த படத்துல ரொம்ப நல்லா வந்து அந்த கதை சொன்னது ரொம்ப பிடிச்சது. தாமிரா சார் வந்து அதுல ரொம்ப அழகா ஒர்க் பண்ணிக்கிறார். ஓகே, நன்றி சார், தேங்க்யூ. சீதாமா கிட்ட கேட்கலாம். சீதாமா, நீங்க சொல்லுங்க, சாரோட இவ்வளவு ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, முன்னாடி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, படங்கள்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க, இப்ப வந்துட்டு நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபிக்கு ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது, சீரீஸ்க்கு பண்ணும்போது எப்படி இருந்தது? சீதாமா நம்ம கூட லைன்ல இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம திரும்ப வருவோம். ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு தெரியல. பட் ஓகே, ஐ திங்க் ஒரு சின்ன டெக்னிக்கல் கிளிச் இருக்குன்னு நினைக்கிறேன் சீதாமாவோட
பேசுறதுல சாரி. So we will continue, இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி let's move on to ஜெய் இருக்கீங்களா? ஹாய் இருக்கேன். எஸ் ஜெய், நீங்க சொல்லுங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் யங் ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபி ஓட இந்த ஓடிடி கண்டென்ட்க்கு உள்ள வந்திருக்கீங்க. சோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? வாணி, நீங்களும் சொல்லுங்க. யூ ஒன் ஆஃப் தி யங் ஸ்டார்ஸ். வாட் டு யூ வாண்ட் டு சே அபௌட் தட்? நீ ஃபர்ஸ்ட் வாணி. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் வாணி. சொன்னா லைக் யா ஃபர்ஸ்ட் ஜெய் நீங்க சொல்லுங்க. அதான் இப்போ நம்ம ஷாப்பிங்லாம் முன்னாடிலாம் வெளியில போய் பண்ணிட்டு இருப்போம். பட் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மூவிஸ் மட்டும் இல்லைன்னா ரொம்ப எதுக்கு அது மட்டும் குறையா இருக்கணும். ஸோ இட்ஸ் பெட்டர் வே அப்படின்னு தெரிஞ்சது. அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் லைட்டா ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி சீரீஸ் அப்படின்னா இதுல இருந்து இதுல போனா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தது. பட் அதுக்கப்புறம் எனக்கு இல்ல, இது நல்ல அந்த ஸ்டோரி எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் தாட்லயே இல்லை, இது பண்ணா அப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ ஸ்டோரி கேட்டோடனே எனக்கு நம்ம கண்டிப்பா பண்றோம், கண்டிப்பா அது எல்லாருக்குமே பிடிக்கும். என்டர்டைன்மெண்டா இருந்தது, ரொமான்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, ஸோ எல்லாமே இருந்தது. ஸோ ஓகே, குட். தேங்க்யூ ஜெய். வாணி நீங்க சொல்லுங்க. ஜெய் மாதிரி ஒரு நடிகரோட கூட சேர்ந்து நடிக்கிறது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஃபன்னா இருந்தது. பிகாஸ் இனிஷியலி நான் ரொம்ப சீரியஸான ஒரு ஆளுன்னு நினைச்சேன். பட் தென் இட் வாஸ் so much fun to work with him. And ஒரு பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல, ஐ மீன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இந்த சீரிஸ் வரப்போகுதுன்றப்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தோம். அண்ட் ஸ்டோரியும் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நிறைய லவ் அண்ட் நிறைய காமெடி இருக்கு. ஸோ மக்களுக்கு அது ரொம்ப நல்லா பிடிக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ. ஸோ கார்த்திக் சுப்புராஜ் அவர்களையும் அப்படியே கேட்டுடலாம். உங்களுக்கு வந்து சுரேஷ் குமார் அப்படிங்கிறவர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அகேன் வெரி ஃபேமஸ் பர்சன். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரொடியூசர்ஸுக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும் இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து ஓடிடில போடுறது, எவ்வளவு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள். Why don't you say us? Tell us. ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கணும். பிகாஸ் OTT is just like ஒரு புது வே ஆஃப் எக்ஸிபிட்டிங் அவர் கான்டென்ட். லைக் ஹவு theater is a way of exhibiting, OTT is an exhibiting way, and this sort of gives more scope to new filmmakers, aspiring filmmakers, aspiring actors. Now in the sort of OTT, I think it gives more opportunities to direct. Like because இந்த இதே வந்து சாருகேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது டிரெக்டர் directed the series, and also a writer called Balaji. ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் they give lot of space for the new talents. Okay, thank you. Posters, but okay. thank you so much. So last RJ Balaji உங்ககிட்ட ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, looks very interesting, மூக்குத்தி அம்மன் looks very interesting, பட் அதுக்கு சீக்வல் நீங்க வந்துட்டு பிளான் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்திரா ஃப்ரம் தினமலர். உங்களை பல இடங்கள்ல பல வருடங்களா பார்த்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் தி क्वेश्चन. இல்ல என்னன்னா, இப்பதான் இந்த ஒரு படம் எடுத்து நாங்க வந்து வச்சே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் 90% படம் முடிஞ்சு போச்சு. இப்பதான் உலகமே வேற ஒரு லெவல்ல திரும்பி போய் கிடக்கும்போது இந்த படத்தை முடிச்சு ப்ராப்பரா தீபாவளி படமா ரிலீஸ் பண்ணா ஹப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ சீக்வல், அதுக்கப்புறம் 4th பார்ட், அப்புறம் 5th பார்ட். இன்ஃபேக்ட் நான் ஒரு 10 படம் எடுக்கலான்னு தான் வச்சிருக்கேன், பார்ட் 10 வரைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் இருக்கு. இப்போதைக்கு வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து மூக்குத்தி அம்மன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணுன்றது தான். ஸோ சீக்வல் வந்து கண்டிப்பா பிளான் இருந்தா, அதோ சுனில் இங்கே இருக்காரு, ஹாட்ஸ்டார் பிளஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபி அவங்களுக்கே சீக்வல் ஒரு 4 படத்துக்கு டீல் போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த மீட்டிங் அப்புறம் தான் நாங்கள் அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ இப்போதைக்கு வந்து வெள்ளித்திரையில் ட்ரெய்லரையும் படத்தையும் காண்க. சந்திரா ஃப்ரம் தினமலர். நன்றி. தேங்க்யூ so much. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் முடிவடைஞ்சிருச்சு. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல். 1 hourல விட்டுறேன்னு சொன்னேன், ஆல்மோஸ்ட் கரெக்ட் டைம்ல விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ பிஃபோர் வி ஆல் சைன் ஆஃப், எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய டைம் இங்க கொடுத்ததுக்கு. கண்டிப்பா எல்லா சீரீஸையும் உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணுவேன், எல்லாரும் பார்த்துட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுவேன். ஏன்னா நாங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ்ல ஒருத்தங்க. சோ நம்மளுடைய இந்த டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபில உங்களுடைய இந்த ஷோஸ் வந்து பெரிய ஹிட் ஆகுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பட் பிஃபோர் வி சைன் ஆஃப், ஒன்ஸ் அகேன் நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபி ஓட ப்ரோமோ ஒரு வாட்டி பாத்துடலாம். Can we have the promo please?
Can we have the promo of Disney Plus Hotstar VIP, please? And so அவங்க promo போட்டாங்க கம்ப்யூட்டர் ஜி. So Disney Plus Hotstar VIP, it's a subscription every Tamil household should have. So எல்லா தமிழ் உள்ளங்களும் இத கண்டிப்பா நம்மளுடைய Disney Plus Hotstar VIP ஓட subscription வெச்சிருக்கணும் அப்படிங்கறது தான் எங்களுடைய ஆசை. So எல்லாரும் சேர்ந்து இந்த தமிழ்நாட்டின் புதிய திரை உங்க சொந்த திரையை உங்களுடைய சொந்தமாக்கிக்கோங்க. There will be much more entertainment coming all the way to you. So once again, I would like to thank all the panelists. Thank you so much for your time. Thank you very much, and special thanks to Mr. Sunil Ryan. அவர்களுக்கும் நன்றி. Thank you so much for this opportunity, sir, and all the very best to all of you guys. Thank you. Thank you. Bye-bye. 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 Thank you. Tada. Bye. 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 Tada, tada, tada.